சாம்சங்ல இருந்து கேலக்ஸி Z Flip 5 அப்படிங்கிற ஒரு புது ஃபிளிப் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து உள்ளேயும் டிஸ்பிளே இருக்கு, வெளியும் டிஸ்பிளே இருக்கு. மேலும் வந்து வெளியுள்ள டிஸ்பிளேலயே பல விதமான விஷயங்கள் செய்யலாம்னு சொல்றாங்க. இது இப்போ ரொம்ப ஸ்டைலான ஃபோன். அது மட்டும் இல்லாம பல விதமான விஷயங்களை ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லா விஷயங்கள் இந்த ஃபோன்ல இருக்கு. மேலும் என்னெல்லாம் ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கலாம். பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோன்ல வந்து அலுமினியம் ஃப்ரேம்ல செஞ்சிருக்காங்க. மேலும் அடுத்தபடியாக டிஸ்பிளே பத்தி பேசலாம். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஃபோனுக்கு உள்ளேயும் டிஸ்பிளே இருக்கு, வெளியும் டிஸ்பிளே இருக்கு. அதாவது உள்ள உள்ள டிஸ்பிளே பத்தி முதல்ல பேசலாம். இது ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 1ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதுபோக 425 ppi பிக்சலோட டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளே வந்து ஃபோல்டபிள் டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக கொடுத்திருக்காங்க. அதே வெளியே உள்ள கவர் டிஸ்பிளே பத்தி பேசலாம். அது கவர் டிஸ்பிளே அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்ல. ஃபோன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் போது வெளியே ஒரு குட்டியும் டிஸ்பிளே கொடுத்திருப்பாங்க. அதுதான் கவர் டிஸ்பிளேயாக வருது. இது ஒரு 3.4 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் 306 ppi டென்சிட்டியோட கார்னிங் கசர் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளேக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளே வெளியே ஸ்கிராட்ச் ஆகாது. அது மட்டும் இல்லாம போனை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதே இந்த போன்ல பல விதமான விஷயங்கள் செய்யலாம் சொல்றாங்க. குறிப்பா வந்து மீடியா பிளேயர் யூஸ் பண்ணலாம். இது போக வெதர், கேலண்டர், அலாரம், ஸ்டெப்ஸ் கவுண்டர், ரீசன்ட் கால்ஸ், கால் ஹிஸ்டரி, டயல் பேட், ஸ்மார்ட் திங்ஸ், கூகுள் ஃபைனான்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணலாம் சொல்றாங்க. இது போக வந்து பேமெண்ட் கூட டேட்டா போனை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதே வந்து பே பண்ண முடியும் சொல்றாங்க. மேலும் வழக்கமாக நோட்டிபிகேஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். மெசேஜ் அனுப்பலாம். அது போக வாட்ஸ்அப் மெசேஜ், அது போக பல விதமான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணலாம். கால்ஸ் அட்டெண்ட் பண்றது முத கொண்டு வந்து எல்லாமே வந்து போனை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதே வந்து நீங்க இந்த செகண்டரி டிஸ்பிளே வச்சு பண்ண முடியும். அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல வந்து குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸராக வருது. கிராபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்ரினோட 740 GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஃபிளாஷி சிப்செட், அதனால வந்து குறைய சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். கேம்ஸ்க்கும் சரி, ஆப்ஸ்க்கும் சரி, நமக்கு மல்டி டாஸ்கிங் எது பண்ணாலுமே வந்து இந்த ப்ராசஸர் டாப் நாச் ப்ராசஸராக கொடுக்காங்க. ஸோ நல்ல விஷயம் நமக்கு வந்து இந்த தடவை வந்து எக்ஸ்நாக்ஸ் ப்ராசஸர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் வருது. ரேம் வரிசையில் DDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 கொடுக்குறாங்க. ரொம்ப டாப் நாச்சோட குவாலிட்டியான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இதில் பண்ண முடியும். மற்றபடியே டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஒரு சிம் வந்து தான் பிசிக்கல் சிம்மா போட முடியும். இன்னொன்று வந்து இ சிம் சப்போர்ட் இருக்கு. ஸோ இ சிம் அப்படிங்கிறது என்ன தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 13 OSல 1UI 5.1.1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோன்ல வந்து ரெண்டு கேமரா இருக்கு. மொதல் கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமரால வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இது ஒரு வைட் லென்ஸாக கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இதுல வந்து 123 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 அப்பர்ச்சர்ல வருது. மேலும் பிரைமரி கேமராவால நமக்கு வந்து 4K வீடியோ வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட்ல வந்து கேப்சர் பண்ண முடியும். மற்றபடியாக வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சர்ல வருது. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபிளிப் போன்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 10 மெகாபிக்சல் தான் இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். இதுவே குவாலிட்டியா தான் இருக்கும். ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி இந்த போன்ல வந்து நமக்கு பேக் சைடுல வந்து ஒரு வெளியே ஒரு டிஸ்பிளே இருக்கிற காரணத்தினால போனை வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கும் போதே பேக் சைடு கேமரா மூலமாக செல்ஃபி ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அது வந்து இன்னுமே வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வந்து ஃப்ரண்ட் சைடு கேமரா இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்க வந்து இந்த குட்டி டிஸ்பிளேல உள்ள கேமரா வச்சு வந்து பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். ஸோ சொல்ல போனா இந்த போனுக்கு வந்து 2 செல்ஃபி கேமரா இருக்குங்க. இந்த போன்ல தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. IPX8க்கான ரேட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அது போல USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி எப்படி பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்கு, 4G சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இதுல ஒரு 3700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் வந்து 15 வாட்ல வந்து வயர்லெஸ்ஸாவும் சார்ஜ் பண்ண முடியும். இது போக மத்த குட்டி டிவைஸ் வந்து இந்த போனுக்கு மேல வைக்கும்போது ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்ல வந்து அந்த டிவைஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் சொல்றாங்க. சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த Galaxy Z Flip 5 ஓட விலை அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ல உள்ள பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 83,000 ரூபாய் பிரைசிங் வருது. ஆனா இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது 1 லட்ச ரூபாய் அந்த பிரைசிங்ல வந்து லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிரைசிங் தெரிஞ்சவொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க இந்த சாம்சங்கோட Galaxy Z Flip 5 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.